subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் தச்சை கணேசராஜா இன்று நெல்லை டவுன் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். நெல்லை டவுன் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமான வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட பெண்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் திமுக அரசால் முடக்கப்பட்டு விட்டது. வரும் காலங்களில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வரும் பட்சத்தில் அனைத்து மக்கள் நல திட்டங்களும் செயல்படுத்தப்படும். திமுகவை வீட்டிற்கு அனுப்ப இரட்டலை சின்னத்தில் வாக்குகளை அளிக்குமாறு வேட்பாளர் தச்சை கணேசராஜா பெண்கள் மத்தியில் அனல் பறக்க பேசினார். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி. இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். விலைவாசி உயர்வுக்கு காரணம் இந்த ஆட்சி. நாடு முழுவதும் போதைப் பொருள் விற்பனைக்கு காரணம் இந்த ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததுக்கு காரணம் இந்த ஆட்சி தான். எத்தனையோ நல்ல விஷயங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசு, அம்மாவுடைய அரசு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் தந்தாங்க. ஆனா எந்த நல்ல விஷயத்தையும் எதுவும் கூட ஒண்ணு கூட செய்யல இந்த திமுக ஆட்சி. இது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. இது எத்தனையோ விஷயங்கள் புரட்சி தலைவி அம்மா காலத்துல ஏழை பெண்கள் கல்யாணத்துக்கு 1 பவுன் தங்கமும் 50,000 ரூபாய் பணமும் கொடுத்தாங்க. அதை நிப்பாட்டி வச்சுட்டாங்க இந்த கருணாநிதி மகன் ஸ்டாலின். அதே போல படிக்கிற பிள்ளைங்க அனைவருக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க, அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. சைக்கிள் கொடுத்தாங்க, அதையும் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 24,000 ரூபாய் கொடுத்தாங்க கர்ப்ப காலத்துல, அதையும் நிப்பாட்டிட்டாங்க. மொத்தத்துல இந்த ஆட்சி நமக்கு விரோதமான ஆட்சி. புரட்சி தலைவி அம்மா எத்தனையோ நல்ல திட்டங்களை எல்லாம் தந்தாங்க. கல்லாமை இல்லாமல் செய்தார்கள், தமிழகத்தில் இல்லாமையை இல்லாமல் செய்தார்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் தந்தாங்க. மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு அனைத்து திட்டங்களையும் தர காத்திருக்கிறார்கள். உங்கள் பகுதியில் தனி ரேஷன் கடை 800 குடும்பங்களுக்கு கண்டிப்பாக கட்டித்தரப்படும். சமுதாய நலக்கூடத்தில் புதிய கட்டிடம் முழுமையாக பராமரிப்பு செய்து தரப்படும். வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வீடு இல்லாத அனைவருக்கும் இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும். ஒரு மாணவன் 7.5 இடஒதுக்கீடுல டாக்டருக்கு சீட்டு கிடைச்சது. அவனை பாராட்டிட்டு போனோம். அதுக்கு காரணம் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு 7.5% இடஒதுக்கீடு தந்து அதில் மார்க் எடுத்து படிச்சு வரக்கூடிய மாணவர்களுக்கு 10 பைசா செலவு இல்லாம டாக்டராவது கனவை நிறைவேற்றியவர் எடப்பாடியார். திட்டங்களை எடப்பாடியார் கொண்டு வந்தாங்க. அந்த பையனை பாராட்டிட்டு போனோம். அதுக்கு காரணம் எடப்பாடியார். அதே போல இங்க இருக்கிற நம்முடைய தோழர்கள் எல்லாரும் வேலை பார்க்கவங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் வேண்டும், அவங்களுக்கு இந்த அந்த தீபாவளி போனஸ் கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பெரிய போராட்டம் 2 தடவை நடந்துச்சு. 2 தடவை போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நாம அவங்களுக்கு இந்த தீபாவளி போனஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனா இந்த அரசு உங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்கவங்களுக்கு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுதுன்னு சொல்லி பண்ணவே இல்லை. அது ஒரு ஃப்ராடு. இதுவரைக்கும் செய்யப்படுறது கிடையாது. இன்னும் 23ஆம் தேதியோட ஆட்சி வீட்டுக்கு போகுது. அதனால இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும். இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல இருக்கு, இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்தணும். இந்த வாரிசு ஆட்சியை அப்புறப்படுத்தணும். மீண்டும் புரட்சி தலைவி ஆட்சி இந்த நாட்டுக்கு வர வேண்டும். நீங்கள் எல்லாரும் இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். உங்களுக்காக உழைப்பதற்கு எனக்கு உத்தரவு தாருங்கள். உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நான் பெற்றுத் தருவேன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. அந்த மிஷின் இருக்குல்ல, வாக்குப்பதிவு மிஷின்ல முதல் பட்டன், ஃபர்ஸ்ட் பட்டன் ரெட்டலை என்று சொல்லி நீங்கள் ரெட்டலைக்கு வாக்களிங்கள். நாமும் நாடும் நலமாக இருப்பதற்கு நீங்கள் ரெட்டலைக்கு வாக்களிங்கள் கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.